வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிலேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்லிடுறேன். அன்அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சிக்காக கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. டாப் எஜுகேட்டர்ஸை வச்சு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீ கண்டென்ட் கூட இருக்குது. ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, மார்க் டெஸ்ட் இருக்குது, லைவ் குவிஸ் இருக்குது, அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன். இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிது. இது எல்லாமே வந்து அன்அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது மூலமாக வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸும் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 மந்த் அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு ₹1000. தேர்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு ₹700 கொடுக்குறாங்க. 20 கொஸ்டின் 20 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு நாளையும் 8 மணிக்கு ஈவினிங் வந்து 8 மணிக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். 3வது பகுதி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஊரக கடன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து கடன் சுமை வருது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால் வந்து மக்கள் வந்து கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஊரக கடன் சுமை அப்படிங்கிறது என்னென்னா, கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து குறிப்பிட்ட காலத்தில் அவங்க வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் அவங்க வாங்கின கடனோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே போகிற ஒரு நிலைமை தான் வந்து ஊரக கடன் சுமை அப்படிங்கிறது. இந்தியாவில் வந்து நிதி கட்டமைப்பு அப்படிங்கிறது பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம விவசாயிகளுக்கு உதவி தேவைப்படுற பட்சத்தில் வந்து அமைப்பு சார்ந்த நிறுவனங்கள்லேருந்து இது வந்து கடன் உதவி வந்து வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கிடுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிற வட்டிக்கு அவங்க வந்து திருப்பி அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் அவங்களோட கடன் சுமை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உற்பத்தி பண்ணுற அளவும் வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணுற ஒரு முடிவுகள்லாம் இதனால தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அவங்க கடன் வாங்குறாங்கன்னா, ஒன்று வந்து அவங்க வேளாண்மை செய்கிறதுக்காக கடன் வாங்குறாங்க, இல்லை குடும்ப செலவுக்காக வாங்குறாங்க, மருத்துவ செலவு, இந்த மாதிரி வந்து காரணங்களுக்காக தான் வாங்குறாங்க. வருமானம் கம்மியாக இருக்கனால அவங்களால அவங்க வாங்கின கடனையும் வட்டியும் கொடுக்க முடியாமல் நிலையில் வந்து கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்க்கும்போது 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கீட்டு படி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 73% மக்கள் வந்து கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புனா 2015 எடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா பொருளாதாரம் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 73% மக்கள் வந்து ஊரகத்தில் தான் வந்து வசிக்கிறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது 18.5% மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, 11% மக்கள் வந்து பழங்குடியினரை சேர்ந்தவங்க. அடுத்தது இந்த மாதிரி நிறைய புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அடுத்த புள்ளி விவரம் வந்து தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு எடுத்திருக்க புள்ளி விவரம். இதுபடி வந்து என்னென்னா 30% ஏழைகள் மட்டும்தான் வந்து அரசுடைமை வங்கிகளில் வந்து கடன் வாங்குறாங்க. அகில இந்திய கடன் முதலீட்டு ஆய்வு 1991 66.3% இருந்த அமைப்பு கடன் வந்து 2002 57.1% வந்து குறைஞ்சிச்சு. இந்த குறைவு தான் வந்து அமைப்பு சாரா கடன்களோட அதிகரிப்பை வந்து காமிக்குது. 1991 வந்து 66.3% இருந்த அமைப்பு கடன் வந்து 2002 57.1% குறைஞ்சிச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அமைப்பு சாராத நிறுவனங்கள்கிட்ட தான் அதிகமாக கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஊரக பகுதிகளில் கடன் சுமையை வாங்கும்போது அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்தியாவில் ஏறக்குறைய 4ல் 3 பகுதி ஊரக குடும்பங்கள் வந்து கடனில் தான் இருக்காங்க. சிறு சிறு கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கு. அடுத்தது அதிக வட்டிக்கு கடன் வாங்குறவங்களோட சதவீதம் வந்து அதிகமாக இருக்கு. பெரும்பாலான கிராம மக்கள் வந்து தனியார் நிறுவனத்துக்கிட்டேருந்தும் அதுக்கப்புறம் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்டேருந்து தான் கடன் வாங்குறாங்க. ஸோ எதனாலலாம் அவங்க கடன் வாங்குறாங்கன்னா, அவங்களோட ஏழ்மை நிலையினால கடன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பருவமழை இல்லாமல் போகிறதுனால கடன் வாங்குறாங்க. ஸோ அடுத்தது வழக்குகள் வந்து நிறைய நிலுவையில் இருக்கிறதுனால கடன் வாங்குறாங்க. வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க அதிக வட்டி வீதம் தரதுனால வந்து அவங்க வந்து இன்னும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா,
வட்டார ஊரக வங்கிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நுண்கடன்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுய உதவி குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க. தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நில வங்கிகள் வந்து தொடங்கியிருக்காங்க. பயிர் கடன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வங்கி திட்டங்கள் வந்து நிறைய வந்து உருவாக்கியிருக்காங்க. சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறு நிதியளிப்பு முகவர் வங்கி முத்ரா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. துணை தொழில்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. விவசாயம் சாராத தொழில்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திறன் மேம்பாடு பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணால் கூட ஏழைகளுக்கும் சுய உதவி குழுவினருக்கும் வந்து வட்டி வீதங்கள் மற்றும் போக்குவரத்து செலவினங்கள் வந்து வசதி மிக்கவர்களுக்கு கிடைப்பதை விட அதிகமாக இருக்குது. எடுத்துக்காட்டாக வந்து மகிழ்வுந்துக்கான கடனை விட கல்வி கடன் வட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வசதியானவங்களுக்கு வாங்குற இதில் வந்து வட்டி அதிகமாக இருக்கிறத விட ஏழைகள் வாங்குறதுல தான் வந்து வட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் 1975 ஊரக வங்கிகளோட செயல்பாடுகள் பற்றி ஆராயறதுக்காக ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களை கொண்டு அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின்படி வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்டுச்சு. அப்போ எந்த வருஷம் வந்து வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா 1975 செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எப்படின்னா அந்த மாதிரி வந்து வில்லேஜில் பேங்க்கில் வேலை பார்த்தவங்களெல்லாம் வச்சு அவங்களோட குழு வச்சு தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. சிறு குறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கிராமத்தில் இருக்க கைவினைஞர்கள், சிறிய நிறுவனங்களுக்கு கடன் மற்றும் பிற உதவிகளை கொடுக்கறது மூலமாக வந்து ஊரக பொருளாதாரம் மேம்பாடு அடைகிறதுக்கு வட்டார ஊரக வங்கிகள் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் வணிக வங்கிகளோட கூட்டு முயற்சியால் உருவானது தான் வட்டார ஊரக வங்கி. இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் எத்தனை ஊரக வங்கிகள் இருக்குது, வட்டார ஊரக வங்கி எத்தனை இருக்குன்னு கேட்டால் 64 இருக்குது. பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆர்ஆர்பி வந்து கடன் கொடுக்குது. வங்கியோட வட்டி வீதம் வந்து கூட்டுறவு சங்கங்களோட வட்டி வீதம் மாதிரிக்கே தான் இருக்கும். இவங்க கொடுக்குற வட்டி வீதமும் வந்து கூட்டுறவு சங்கங்களோட வட்டி வீதமும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது குறுநிதி, மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குறுநிதி அப்படின்னா குறு கடன்களை வந்து சொல்லும். இந்த நிதி சேவை வந்து கடன்கள், சேமிப்புகள், தொழில் முனைவோருக்கான காப்பீடு வசதி, பாரம்பரிய மூலதனம் ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர் இவங்களுக்கு வங்கி அல்லது முதலீட்டாளர் போல செயல்படுவது. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையான நிதியை கொடுத்து அவங்கள வந்து தொழில் அல்லது வணிகத்தில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் இதோட நோக்கம். அவங்களுக்கு வந்து நிதி கொடுத்து அது மூலமாக அவங்கள வந்து முதலீடு பண்ண வைக்கிறது தான் இதோட நோக்கம். குறுநிதி அப்படிங்கிறது குறுங்கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக வந்து கொடுக்கப்படுது. இதில் வந்து சிறிய லாபம் நோக்கம் இல்லாத நிறுவனங்களிலிருந்து பெரிய வங்கிகள் வரைக்கும் வந்து இருக்கும். இந்த நிறுவனம் அப்படின்னா இதில் வந்து சின்ன நிறுவனத்துலேருந்து பெரிய வங்கிகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜிஓ வந்து இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுல வந்து முன்னோடியாக இருக்காங்க. இந்தியாவில் இந்த குறுங்கடன் வழங்குகிற முறைகள் வந்து கடந்த 20 வருடங்களாக அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் 2009 வந்து குறுக்கடன் வழங்குகிற நிறுவனங்களோட எண்ணிக்கையை வந்து 150 இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து குறுநிதி கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக என்ஜிஓ வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது சுய உதவி குழுக்கள். என்னன்னா ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பு. சராசரியாக வந்து 14 பேர், ஒரு 20 பேர் மொத்தமாக பார்க்கும்போது செயல்படக்கூடிய ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான் சுய உதவிக்குழு. பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி இருக்கணும். ஸோ அவங்க பெண்கள் 20 பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். சமூக பொருளாதார பின்னணி அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 20 பெண்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சுய உதவிக்குழு. இதோட உறுப்பினர்கள் வந்து சுய உதவி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக வந்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். சுய உதவி குழுக்கள் வந்து உறுப்பினர்களோட சிறு சேமிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்க வந்து மாதம் சிறு தொகையாக 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் பேங்க்கில் வந்து சேமிக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி வந்து 6 மாதங்கள் சேமித்ததுக்கப்புறம் சின்ன தொகையாக வந்து குழுவில் இருக்க தேவைப்படுற உறுப்பினர்களுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்க. அவங்களே வந்து சேமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் அப்படி சேமித்ததுக்கப்புறம் அவங்களே குழுவில் யாராவது கடன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை வந்து சும்மா கொடுக்குறதில்ல, வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி இவங்களோட செயல்பாடுகளை வச்சு சுய உதவி குழுக்கள் வந்து வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுறாங்க. இது வந்து 1992 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் வந்து சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் ஊரக ஏழை மக்களை இணைக்கிறதுக்கும் அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல திட்டம். ஸோ சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடு தான் அது. ஸோ அதை வச்சு தான் நிறைய பெண்கள் வந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் வந்து சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது 2009 to 2010 ஆண்டின் படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் வந்து இந்த மாதிரி கடன் வாங்குகிற வசதியோடு இணைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி வந்து கடன் வாங்குகிற ஒரு வசதியோட சுய உதவி குழுக்கள் வந்து 2009 இந்த காலகட்டத்தில் வந்து 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. வங்கிகள் மூலமாக வந்து சுய உதவி குழுக்களுக்கு வந்து 14,453 கோடி வந்து கடனாக வந்து கொடுக்கப்பட்டுச்சு. 2010 மார்ச் முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வந்து வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வந்து வச்சுருந்தாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வங்கி கடன் மற்றும் அரசாங்க மானியம் வழங்கி வருவாய் ஆதாரங்களை பெருக்கி பயனாளிகளை ஏழ்மை கோட்டிற்கு மேல் முன்னேற்றம் அடைய செய்வது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, வங்கி கடன் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும். ஸோ இது மூலமாக எப்படியாவது அவங்களோட வருவாயை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து ஏழ்மை கோட்டுக்கு மேலே வந்து முன்னேறணும் அப்படிங்கிறத நோக்கம். நபார்டு வங்கியோட கணக்கீடு படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் இருக்குது. ஸோ நபார்டு வங்கியோட கணக்கீடு படி பார்க்கும்போது எத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்குன்னா 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் வந்து 33 மில்லியன் உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி வந்து வங்கி இணைப்பு திட்டம் மூலமாக வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. SHCனா என்னென்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது தான் சுய உதவி குழுக்கள். இது வந்து வங்கி இணைப்பு திட்டம் தொடக்க முதலே சில மாநிலங்களில் வந்து சூப்பராக செயல்பட்டு வருது. குறிப்பாக வந்து சவுத் இந்தியாவில் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. வங்கிகள் வந்து அதிக நிதியை திரட்டுறதுக்காண்டி சுய உதவி குழுக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. வங்கிகள் வந்து வாகன கடனுக்காக வட்டி வீதத்தை விட சுய உதவி குழுக்கான வட்டி வீதம் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது நபார்டோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட வங்கி இணைப்பு திட்டப்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் கடன் வாங்க முடியும். இந்த மாதிரி வந்து அவங்க கடனை சரியாக வந்து திருப்பிட்டாங்க, கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க சுய உதவி குழுக்கள்லாம் வந்து பேங்க்கில் வந்து கடன் வாங்க முடியும். 2005 to 2006 ஆண்டில் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வந்து சூப்பராகவே செயல்பட்டு வருது. இந்த ஸ்டேட்டில் வந்து 60% சுய உதவி குழுக்கள் வந்து வங்கி இணைப்பு கடன் வசதியை வந்து அவங்க கிடைச்சிருக்கு. 60% சுய உதவி குழுக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு திட்டம் வந்து இணைச்சிட்டாங்க. அடுத்தது சுய உதவி குழுக்களோட முக்கியமான இயல்புகள் என்னென்னா, ஸோ அந்த உறுப்பினர்கள் வந்து பொதுவாக வந்து ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் இருப்பாங்க. புரிந்துணர்வு மூலமாக வந்து உறுப்பினர்களை வந்து சுயமாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் வந்து 10லேருந்து 20 பெண் உறுப்பினர்களை கொண்டு இருக்கும். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து அவங்களுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட சட்டத்தையும் விதிமுறைகளையும் வந்து வச்சுருக்கும். தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துறது, முறையாக பதிவேடுகளை பராமரிக்கிறது, சேமிப்பு அப்புறம் கடன் கொடுக்கறது, இதை மாதிரி வந்து ஒரு ஒழுங்காக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து முழு பங்கேற்பினை அழைத்து அனைவரும் கலந்தோலிசித்து முடிவெடுப்பதுடன் அவங்களே வந்து நிர்வகிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்களே வந்து நிர்வகிச்சுக்கிறாங்க. அடுத்தது முத்ரானா சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறு நிதியளிக்கும் முகவர் வங்கி அப்படிங்கிறது தான் முத்ரா அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். இது வந்து சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வந்து கொடுக்குது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, முத்ரா அப்படிங்கிறது வந்து முத்ரா பேங்க் வந்து April 8, 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, குறுங்கடன் வாங்குறவங்களையும் குறுங்கடன் கொடுக்கறதுல வந்து ஒரு நிலைத்த தன்மையை ஏற்படுத்துறது, இதெல்லாம் வந்து அவங்களோட நோக்கம். அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம்.
சிறு தொழில் செய்கிறவங்க, சில்லறை வியாபாரி, சுய உதவி குழுக்கள், தனிநபர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய சிறு நிதி நிறுவனங்களுக்கு இன்னமும் வந்து நிதி மற்றும் கடன் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி வந்து கொடுக்குறவங்களுக்கு இன்னும் வந்து நிதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. அடுத்தது, அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையான ஒப்புதல் வழங்குதல். ஸோ அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட தரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு முறையாக வந்து ஒப்புதல் கொடுக்கறது. சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்காக கடன் உத்தரவாத திட்டம் ஆரம்பிக்கிறது. கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, கடனை வந்து பகிர்ந்து கொடுக்கறது, இந்த மூலதனத்தை மேற்பார்வையிடுறது, இதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கலாக அதுக்கான சப்போர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து முத்ரா பேங்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஊரக நலம், ஊட்டச்சத்து, சுகாதாரம் அதுக்கிடையில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் திரும்ப பார்த்துட்டு வரலாம். நம்ம ஊரக கடன் சுமையில என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் முத்ரா வந்து பார்த்தோம். இது 3 தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்ஆர்பி வந்து 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் வந்து இப்போ இருக்குது. அதுக்கு அடுத்தது சுய உதவி குழுக்கள். இது வந்து இந்த மாதிரி வந்து பேங்க்கோட இணைச்சி அவங்களுக்கு கடன் கொடுக்குறது எல்லாமே வந்து 1992 வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அடுத்தது முத்ரா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 8, 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.